யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அசால்ட்டாக 2 நோன்புகளால் அளிக்கப்பட்டு விடுகின்றன என்றால், இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருடம் கிடைக்குமா என்று நாம் யோசிக்க தலைப்பட வேண்டும். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையையும் சேர்த்து சொன்னார்கள். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டில் இன்ஷா அல்லாஹ் 9வது நாளிலும் சேர்த்து நோன்பு நோட்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தான் காப்பாற்றினான். எனவே மூசா நபி பாதுகாக்கப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று யூதர்கள் இந்த நோன்பை பிடித்து வந்தார்கள். கர்பலாவுக்காகத்தான் நோன்பு நோட்கிறோம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காகத்தான் நோன்பு நோட்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு, துக்க தினமாக நினைத்துக்கொண்டு கர்பலாவுடைய நிகழ்வு என்று நடத்துவார்கள். உடம்பை எல்லாம் காயப்படுத்திக்கிடுவாங்க, ஆயுதங்களால கத்திகளால கிழிச்சுக்கிடுவாங்க, உடம்புல பெரிய இரத்த கலரியை உண்டாக்கிக்கிடுவாங்க. இது ஈரான்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த நாளை துக்கத்துக்குரிய நாளாக குழந்தைகள்ல நின்று குழந்தைகள்ல உடம்புல காயத்தை உண்டாக்குவாங்க. இரத்த மூட்டனு ஹசன் ஹுசைனுடைய நிகழ்வாக இதை நாங்கள் செய்யறோம்ங்கிற விதமாக ஆஷூரா நாளை அலங்கோலப்படுத்தக்கூடிய, ஆஷூரா நாளை மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தை நாம் அத்தனை பேரும் அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்பது நாம் அத்தனை பேரும் நோன்பு நோட்க வேண்டிய மிக முக்கியமான 2 நோன்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான 2 நோன்புகளை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளவு அதிகமாக நன்மைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக, சொர்க்கத்தின் சிறப்பு அந்தஸ்துக்களை அதிகம் பெற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் முறைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிற வழிமுறை பிரகாரம் மிக அழகாக சுன்னாவை பின்பற்றி செய்கிற போது கண்டிப்பாக நல்ல அமல்களின் ஊடாக நாம் சொர்க்கத்தின் இன்பங்களை அடைய முடியும் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்களும் கிடையாது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் உடைய மாதத்திலே முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா என்கிற ஒரு நோன்பை நோற்று வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பதாகவே மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீன்களும் இந்த நோன்பை நோற்று வந்தார்கள். அதே நேரத்தில் மதீனாவுக்கு போய் பார்க்கும்போது மதீனாவிலே இருந்த யூதர்களும் இந்த டேட்டில் முஹர்ரம் 10வது நாளில் ஒரு நோன்பை நோற்று வந்தார்கள். இப்படி முஹர்ரமுடைய நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இது கடமையான ஒரு நோன்பாகவும் இஸ்லாத்திலே ஆக்கப்பட்டிருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புனிதமிக்க ரமலானுடைய நோன்புகள் கட்டாய கடமையாக்கப்பட்டு இறைவனால் விதிக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய நோன்பை பற்றி பேசுகிற நேரத்தில் முஹர்ரமுடைய நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பு, செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யவில்லை என்றால் குற்றம் இல்லை என்கிற அளவுக்குண்டான ஒரு சுன்னாவாக அதை மாற்றி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆஷூரா நோன்பு என்பது சுன்னத்தான ஒரு நோன்பு. அதை பிடிப்பதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்பதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்பது முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காலையில் எழுந்ததில் இருந்து தூக்கத்திற்கு செல்லுகிற வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான குற்றங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும்
குற்றமிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இங்க பாவம் செய்யாதவங்க என்கிற யாரும் கிடையாது, புனிதமானவர்கள் என்கிற இடத்துல நம்ம யாருமே கிடையாது. அத்தனை பேரும் குற்றம் குறைகளோடு இருக்கக்கூடியவர்கள். காலையில் எந்திரிச்சதிலிருந்து இபாதத்துக்களில் நாம் பிழை விடுவோம். தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி பிழைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். புறம் பேசுதல், அவதூறு சொல்லுதல், வேறு வேறு விதமான அநியாயங்களை செய்தல் என்று இப்படி பலவிதமான குற்றங்களையும் மனிதர்களாக நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி குற்றம் குறைகளோடு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குற்றம் குறைகளை குறைத்து நாம் நல்லவர்களாக மாறுகிற அதே நேரத்தில் நாளை மறுமையிலே நிறைய நன்மைகளை நாம் கொண்டு செல்லும் போதுதான் இந்த குற்றங்களுக்கான பாவங்கள் அழிக்கப்பட்டு இந்த நன்மைகள் ஊடாக நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆஷுரா நோன்பு என்பது முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமலாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அசால்ட்டாக 2 நோன்புகளால் அழிக்கப்பட்டு விடுகின்றன என்றால் இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருடம் கிடைக்குமா என்று நாம் யோசிக்க தலைப்பட வேண்டும். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. கடந்த வருடம் நம்மோடு உண்டவர்கள், கடந்த வருடம் நம்மோடு ஆடை அணிந்தவர்கள், கடந்த வருடம் நம்மோடு துணையாக இருந்தவர்கள், கடந்த வருடம் நம்மோடு பழகிய நண்பர்கள், கடந்த வருடம் நம்மோடு ஒன்றாக இருந்து சாப்பிட்டவர்கள், ஒன்றாக விளையாடியவர்கள், ஒன்றாக பழகியவர்கள் என்று பல பேரை இந்த வருடம் நாம் இழந்திருப்போம். அடுத்த வருடம் நாம் இழந்த பட்டியலில் கூட ஆகிவிடலாம். நம்முடைய உயிரும் பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அடுத்த வருடம் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு கிடைக்குமா என்பது நமக்கு சந்தேகத்திற்குரியது சகோதரர்களே. எனவேதான் இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற நேரங்களில் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் ஆஷூராவில் தான் இதை பிடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் தான் கஅபாவினுடைய திரைச்சீலை, இந்த திரைச்சீலை மாற்றுகிற நாளாகவும் அன்றைய மக்கா மக்கள் அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு சென்று அங்கும் ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கிறார்கள். பிடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாமும் இந்த நோன்பை பிடிக்கிறோம், யூதர்களும் இந்த நோன்பை பிடிக்கிறார்கள். யூதர்கள் எதற்காக பிடிக்கிறார்கள் என்று கேட்கும்போது யூதர்கள் இந்த நோன்பை நோட்பதற்கான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் காப்பாற்றினான். எனவே மூசா நபி பாதுகாக்கப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று யூதர்கள் இந்த நோன்பை பிடித்து வந்தார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் அந்த நாளிலே நோன்பு நோற்று தம்முடைய தோழர்களையும் நோன்பு நோட்க சொன்னார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல நோன்பு நோற்று சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகிறார்கள். கட்டளையிடும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகிற ஒரு நாளாக அது இருக்கிறது, நீங்களும் அதே நாளை கண்ணியப்படுத்துகிறீர்களே என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையையும் சேர்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டில் இன்ஷா அல்லாஹ் 9வது நாளிலும் சேர்த்து நோன்பு நோட்பேன். பொதுவாக இஸ்லாத்தினுடைய இந்த வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிற விதமாக இருக்காது, அவர்களுக்கு மாறு செய்கிற விதமாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் இதை சொல்லியும் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளிலும் நோன்பு நோட்பேன். எனவே ஆஷூரா என்கிற 10வது நாள் நோன்பு நோட்பதும் சுன்னத்து, அதே போன்று 9வது நாள் தாசுஆவிலும் நோன்பு நோட்பது சுன்னத்து. இந்த நோன்பை பொறுத்தவரையில் நாம் 9, 10 ஆகிய 2 பிறை நாட்களில் நோன்பு பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறை காணப்பட்ட அடிப்படையில் எதிர்வருகிற 16ஆம் தேதியும்
17ஆம் தேதியும், அதாவது 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை இரவு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை என்று இருக்கிற போது நாம் சகர் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தாசுஆவுடைய நோன்போடு நாம் இருக்க வேண்டும். புதன்கிழமை ஆஷூராவுடைய நோன்போடு இருக்க வேண்டும். 9வது நாள் 10வது நாள் ஆகிய 2 நோன்புகளை நாம் நோட்க வேண்டும். முந்தைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு சிறப்பான நோன்பாக இருக்கிறது. எனவே யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக ரசூலுல்லாஹ் 10வது நாள் நோன்பு நோற்றவர்கள் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோட்பேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் 9வது நாளும் 10வது நாளும் தான் நோன்பு நோட்க வேண்டும். சில சகோதரர்கள் இதில் ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் என்னன்னா 9, 10 அல்லது 10, 11 ஆகிய நாட்களில் நோன்பு பிடிப்பார்கள். 9ம் 10ம் தான் இந்த ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய ஆஷூரா தாசுஆவுடைய நோன்புகள். தாசுஆனா 9, ஆஷூரானா 10. 11 ஹதீஸ்களில் எங்கும் சொல்லப்படவில்லை. எனவே 9வது நாளும் 10வது நாளும் செவ்வாய்க்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும், புதன்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும், 16ஆம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும், 17ஆம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும். ஆஷூரா நோன்பு என்று சொல்லி நீங்கள் அதற்கு அடுத்த 3வது ஒரு நாளையும் நோன்பு பிடித்தால் அது ஆஷூரா நோன்பு அல்ல. 3 நோன்பை ரசூலுல்லாஹ் இதற்கு கற்றுத்தரவே இல்லை. இதையும் அதையும் 9ஐயும் 10ஐயும் தான் கற்றுத்தந்தார்களே தவிர 10, 11 ஆகியவற்றை கற்றுத்தரவில்லை. ஒரு விவகாரம். 2வது, இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்தவரையில் இது கவலைக்குரிய ஒரு நோன்பு அல்ல, மகிழ்ச்சிக்குரிய ஒரு நோன்புங்கிறத புரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். மூசா நபிக்கு மிக நெருக்கமானவன் நான் தான். அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். ஆனா நம்மள பெரும்பாலான ஆட்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, கர்பலாவுக்காகத்தான் நோன்பு நோட்கிறோம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காகத்தான் நோன்பு நோட்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு துக்க தினமாக நினைத்துக்கொண்டு கர்பலாவுடைய நிகழ்வு என்று நடத்துவார்கள். உடம்பை எல்லாம் காயப்படுத்திக்கிடுவாங்க, ஆயுதங்களால கத்திகளால கிழிச்சுக்கிடுவாங்க, உடம்புல பெரிய இரத்த கலரியை உண்டாக்கிக்கிடுவாங்க. இது ஈரான்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த நாளை துக்கத்துக்குரிய நாளாக குழந்தைகள்ல நின்று குழந்தைகள்ல உடம்புல காயத்தை உண்டாக்குவாங்க. இரத்தம் ஓட்டனு ஹசன் ஹுசைனுடைய நிகழ்வாக இதை நாங்கள் செய்கிறோம்ங்கிற விதமாக ஆஷூரா நாளை அலங்கோலப்படுத்தக்கூடிய, ஆஷூரா நாளை மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். முதல்ல என்ன யோசிக்கணும், நோன்பு ஒன்று எப்பொழுது கடமையாக்கப்படும்? நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது தானே கடமையாக்கப்படும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய லைஃப் எல்லாம் பிற்பட்ட நாட்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான நாட்கள். கர்பலா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடந்த சம்பவம். அதையொட்டி நோன்பு என்ற ஒரு கடமை வருமா? முதல்ல நபிகள் நாயகம் இல்லாத போது எப்படி நோன்பு என்ற ஒரு கடமை வரும்? எனவே இது கர்பலாவை ஒட்டியது அல்ல, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒட்டியது அல்ல, கவலைக்குரியது அல்ல. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்ற நோன்பு. எனவே உடம்புகளை காயப்படுத்திக்கிட்டு, சங்கிலியால அடிச்சுக்கிட்டு, கத்தியால கீறி கிழிச்சுக்கிட்டு, யா ஹுசைன் யா ஹுசைன் என்று கத்திக்கிட்டு இப்படி செய்வது இஸ்லாத்துக்கு நேர் முரணானது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்வாங்கன்னா, அவங்க சொர்க்கம் போக நினைச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஆனா இதனால சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு பதிலாக நரகத்துக்குரியவர்களாக நம்ம மாறிடுவோம். ஹதீஸ்ல எதை இருக்குதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வை ரப்பு என்று நினைத்தால், அல்லாஹ் தான் கடவுள் என்பதை ஒப்புக்கொண்டால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே நாம் பின்பற்றுவது உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய தாசுஆவுடைய 2 நோன்புகளை 9, 10 காட்டி தந்திருக்கிறார்கள். மூசா நபி காப்பாற்றப்பட்டதற்கான நோன்பே தவிர அது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுகள் சம்பந்தப்பட்ட ஒரு நோன்பு அல்ல என்பதையும் புரிந்து கொண்டு இந்த 9, 10 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். 10, 11 ஆகிய நாட்களில் நோன்பு நோட்பதற்கான ஆதாரம் எங்கும் கிடையாது. இந்த நோன்பை பிடித்து மறுமையிலே வெற்றி பெறும் விதமாகவும், இம்மையிலே கடந்த ஆண்டினுடைய பாவங்களை அழித்துக் கொள்ளும் மிகச்சிறந்த நபர்களாகவும் நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.